Hello friends, இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 14 acids and bases 8th standard science பார்க்கலாம். அதில் இருக்க book back exercises. இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன். இந்த இயர்க்கு மட்டும் இல்லை, in upcoming years கூட இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன். ஸோ இந்த லெசன் படிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க அண்ட் எல்லா பாயிண்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும். Choose the best answer. Acids are sour in taste. So acids வந்து sour in taste, but bases are bitter in taste. Okay, sour அப்படின்னா உப்பு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வரும், ஒரு மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட் தான் ஆசிடோட டேஸ்ட். அண்ட் bitter டேஸ்ட் அப்படின்னா பாவக்காய் சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் வரும்ல, அதுதான் bitter டேஸ்ட். ஸோ acids are sour in taste. Okay, second one, aqueous solutions of dash conduct electricity. So aqueous solution of acidum conduct பண்ணும், பேஸும் conduct பண்ணும், saltum conduct பண்ணும். So all of these, because நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அயான்ஸ் வந்து மூவ் ஆகணும். அதாவது H+ and OH- அயான்ஸ், H+ அயான்ஸ் தான் மெயினாக தேவைப்படும். ஸோ அதனால ஒரு அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னா சொல்யூஷன் which is diluted in water. வாட்டரில் டைல்யூட் ஆன சொல்யூஷன் தான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படிங்கணும். ஸோ அந்த சொல்யூஷனை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணால் ரெண்டும் செப்பரேட் ஆகணும், அயான்ஸ் H+ and OH- அயான்ஸ். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் எல்லாமே வந்து செப்பரேட் ஆகும். ஸோ ஆல் ஆஃப் தீஸ். Third one, in acidic solutions, blue litmus changes into red color. Acidic solutionல blue litmus changes into red color. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க, இது எல்லா வருஷமும் எப்பயுமே இதை கேட்பாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இப்போது அசிடிக் இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஸோ நடுவில் இருக்க ஏ தான் வந்து அசிடிக் சொல்யூஷனை குறிக்கும். So blue litmus, in the presence of acidic solution, it turns into red. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நடுவில் இருக்க வார்த்தை தான் அசிடிக் சொல்யூஷன். ஓகே, அண்ட் அதே மாதிரி தான் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே நாம் வந்து பேசிக் வந்து ஆப்போசிட் தான் நடக்கும். ஸோ வந்து ஃபார் பேசிக் சொல்யூஷன் ரெட் லிட்மஸ் turns blue, RBB. இது கூட உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்ல, பார் அப்படின்னு போட்டு. ஏ வந்து அசிடிக் சொல்யூஷன் அண்ட் பேஸ் blue litmus turns into red in the presence of acidic solution. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பயுமே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், fourth question. Base is a substance that gives rash on dissolving in water, OH- ions. நான் முன்னாடியே சொன்னேன்ல, இப்போ ஆசிடை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணால் H+ அயான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பேஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணோன்னா OH- அயான்ஸ் கிடைக்கும். Fifth one, sodium hydroxide NaOH is a alkali which is dissolved in water, a base which is dissolved in water. sodium அப்படிங்கிறது ஒரு பேஸ். அப்புறம் OH ஹைட்ராக்சைடு எங்கேருந்து வந்துச்சு, வாட்டரில் டிசால்வ் ஆனதுனால தான் அந்த ஃபார்முலா வந்துச்சு. Na plus H2O gives NaOH, அந்த மாதிரி தான் ஃபார்முலா வரும். ஸோ அதனால அது dissolved in water. when a base is dissolved in water, it is called as alkali. ஸோ அது வந்து alkali. Sixth one, red ant strings contain formic acid. ஒரு ant stringல வந்து ஆசிட் தான் இருக்கும், formic acid. அதனால தான் ant string நடக்கும்போது, அதாவது ஒரு ரெட் ant வந்து நம்மளை கடிக்கும்போது நம்ம அதுக்கு இதாக வந்து சுண்ணாம்பு அந்த மாதிரிலாம் போடுவோம், டூத் பேஸ்ட் அந்த மாதிரிலாம். ஏன்னா சுண்ணாம்பு, அந்த டூத் பேஸ்ட், அது எல்லாமே வந்து பேஸ். ஸோ ஒரு ஆசிடும் பேஸும் கலந்தால் நியூட்ரல் ஆயிரும், அந்த ரியாக்ஷன் நியூட்ரல் ஆயிரும். அது நெக்ஸ்ட் நம்ம படிக்கும்போது நான் அது ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது ஓகே. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், மெக்னீஷியம் ஹைட்ராக்சைட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ட்ரீட்டிங் acidity.
ஓகே, நம்மளுக்கு ஒரு அசிடிட்டி முன்னாடி ஃபினாமினன் மாதிரி தான் இதுவும். நம்மளுக்கு அசிடிட்டி ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பிங்க் கலரில் ஒரு சொல்யூஷன் தருவாங்கள்ல, அதுதான் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. அந்த மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ஒரு ஃபுல் பேஸ், அது ஒரு பேஸ். ஸோ நம்மளுக்கு அசிடிட்டி இருக்கும் போது, அதாவது அசிடிட்டி அப்படின்னா ஹெச்சிஎல் கண்டென்ட், நம்ம ஸ்டொமக்கில் எப்பயுமே ஹெச்சிஎல் இருக்கும்ல, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதுதானே ஃபுட் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த கண்டென்ட் அதிகமாச்சு, நம்மளுக்கு அசிடிட்டி அதிகமாச்சு அப்படின்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அந்த இதை தருவாங்க. பிகாஸ் அது வந்து ஃபுல் பேஸ், அந்த ஆசிடோடு போய் இந்த பேஸ் நியூட்ரல் பண்ணி அந்த அசிடிட்டியை குறைச்சிரும். ஸோ 7th one ஆன்சர் அசிடிட்டி. 8th one acid mixed with base forms salt and water. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு ஆசிட் ப்ளஸ் பேஸ் gives அந்த ரியாக்ஷன், ஆசிட் ப்ளஸ் பேஸ் gives salt and water. ஓகே, இது salt ப்ளஸ் வாட்டர், இதுதான் வந்து எப்பயுமே நடக்கிறது. 9th one, we brush our teeth with toothpaste because it is basic in nature. ஏன்னா நம்ம டீத் வந்து கால்சியம் அந்த இதில் தானே மேடாக இருக்குது. ஸோ கால்சியம் கார்பனேட் தான் நம்ம டீத். அதே மாதிரி இந்த நம்ம டீத்தோட ஒரு ஆசிடை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா கரோடாயிரும், ஈஸியாக வந்து அந்த பேஸ் வந்து கரோடாகி போயிடும். அதனால தான் நம்ம பேஸே யூஸ் பண்ணுறோம். பேஸ்னால் கரோட் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம டூத் பேஸ்ட் பேசிக் இன் நேச்சர். 10th one, in basic solution turmeric indicator paper changes from yellow to red. Turmeric indicator paper அது வந்து ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர். இப்போ லிட்மஸ் பேப்பர்லாம் வச்சுருக்கோம்ல, ப்ளூ லிட்மஸ், ரெட் லிட்மஸ், அதெல்லாம் வந்து நேச்சுரல் இல்லை. பட் டர்மரிக் இண்டிகேட்டர், ஹைபிஸ்கஸ் இண்டிகேட்டர், இதெல்லாமே நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ், நாமளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நேச்சுரல் இண்டிகேட்டர் தான் டர்மரிக் இண்டிகேட்டர் பேப்பர். அந்த டர்மரிக் இண்டிகேட்டர் பேப்பர் என்ன பண்ணும், பேசிக் சொல்யூஷனில் எல்லோ கலர்லேருந்து ரெட் கலருக்கு மாறும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks. Benzoic acids are used for preservation of food. Second one, the word sour refers to acidus in Latin. லாட்டினில் acidus அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் sour அப்படின்ட்டு மீனிங். அதனால தான் லாட்டின்லேருந்து டிரைவ் ஆன வேர்ட் தான் ஆசிட் அப்படிங்கிறது. தேர்ட் ஒன், பேசஸ் ஆர் பிட்டர் இன் டேஸ்ட். ஸோ ஆசிட்ஸ் ஆர் சோர் இன் டேஸ்ட் அண்ட் பேசஸ் ஆர் பிட்டர் இன் டேஸ்ட். பிட்டர்னா பாவக்காய் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் வரும்ல, அதுதான் பிட்டர் டேஸ்ட். ஃபோர்த் ஒன், கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் கால்சியம் ஆக்சைடு இஸ் CaO. இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எது கேபிட்டலில் இருக்கணும், எது ஸ்மாலில் இருக்கணும். கால்சியம் Ca, எப்பயுமே ஒரு ஸ்டார்டிங் லெட்டர் ஆஃப் மெட்டல், அதாவது நார்மல் கிளேச்சரில் இப்போ 2 லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கும், செகண்ட் ஒன் ஸ்மாலாக இருக்கும். மீதி எல்லாமே ஒரு லெட்டர் இருந்தால் எல்லாமே கேபிட்டல் தான். இந்த மாதிரி தான் எழுதிக்கணும், CaO, கால்சியம் ஆக்சைடு. ஃபிஃப்த் ஒன், வாஸ்ப் ஸ்டிங் கண்டைன்ஸ் அல்கலைன் சப்ஸ்டன்ஸ். வாஸ்ப் ஸ்டிங்கில் அல்கலைன் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, முன்னாடி நம்ம பார்த்தோம்ல பீ ஸ்டிங்கில் வந்து நம்மளுக்கு ரெட் ஆண்ட் ஸ்டிங் இருக்குல்ல, ரெட் ஆண்ட் ஸ்டிங்கில் வந்து நம்மளுக்கு ஃபார்மிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து அசிடிக் சப்ஸ்டன்ஸ். ஆனால் வாஸ்ப் ஸ்டிங்கில் வந்து அல்கலைன் சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கும் அதில். ஸோ அதனால தான் வாஸ்ப் கடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆசிட் தான் போடுவாங்க அந்த இடத்துல. Sixth one, turmeric is used as an indicator. Seventh one, in acidic solution the color of the hibiscus indicator paper will change to deep pink or deep red. Okay, இதுவும் ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர் தான். டர்மரிக் இண்டிகேட்டர் பேப்பர் மாதிரி ஹைபிஸ்கஸ் இண்டிகேட்டர் பேப்பர் அது என்ன பண்ணுன்னா அசிடிக் சொல்யூஷனில் அந்த ஹைபிஸ்கஸ் பேப்பர் வந்து டீப் பிங்க் ஆர் டீப் ரெட் கலருக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஆசிட்ஸ் ஆர் நாட் சூட்டபிள் இன் வாட்டர். ட்ரூ. செகண்ட் ஒன், ஆசிட்ஸ் ஆர் பிட்டர் இன் டேஸ்ட். ஃபால்ஸ். ஆசிட்ஸ் ஆர் sour in taste. Third one, bases are soapy to touch when they are dry.
False. Only in aqueous media because bases are soapy to touch only in aqueous media அப்படின்னு போட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம அக்வஸ் மீடியா அப்படின்னா ஒரு டைல்யூட்டட் ஃபார்ம், ஒரு வாட்டர் லிக்விட் கண்டென்ட்டில் இருக்கிற ஃபார்ம், அந்த மாதிரி இருக்கும் போது அந்த பேஸ் வந்து நல்லா நுரையாக ரொம்ப வலுக்கிட்டு இருக்கோம்ல, அதுதான் சோப்பி டு டச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபோர்த் ஒன், ஆசிட்ஸ் ஆர் கரோசிவ் இன் நேச்சர். False. Sorry, acids are corrosive in nature. True, always true. All bases are alkalis. False, because அதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஆல் அல்கலிஸ் ஆர் பேசஸ். பிகாஸ் ஒரு பேஸ் வந்து வாட்டரில் டைல்யூட் ஆனால் மட்டும்தான் அது பேர் வந்து அல்கலி. டைல்யூட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது வந்து பேஸ். ஸோ ஆல் பேசஸ் வந்து அல்கலியாக ஆக முடியாது, ஏன்னா அதெல்லாம் டைல்யூட் ஆகாமல் தான் இருக்கும். ஆனால் ஆல் அல்கலிஸ் வந்து பேஸாக இருக்க முடியும், ஏன்னா அது பேஸில் தான் டைல்யூட் ஆகிருக்கு, அதெல்லாம் பேசிக் தான். ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். இதெல்லாம் தான் கன்ஃபியூசிங் சென்டென்சஸ். Sixth one, hibiscus flower is an example for natural indicator. True. Okay. இந்த வீடியோவில் வந்து இது வரைக்கும் தான் நம்ம போட போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த லெசனில் நான் நெக்ஸ்ட் வீடியோவும் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவும் போட்டு உங்களுக்கு இந்த லெசனில் ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த லெசன் வேணும்னு சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல் லெசனையும் உள்ளே இருக்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் இந்த லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்னால நீங்கள் இந்த லெசனை ரொம்ப பார்த்து படிக்கணும். அண்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டீப்பாகவே உங்களுக்கு இந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்லேயே கவர் பண்ணிடுறேன். ஹோல் லெசன் வந்து கொஷின் அண்ட் ஆன்சரே கவர் ஆயிரும். அதையும் மீறி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல்.